செம்ம டேஸ்டியான பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்குங்க பூண்டு அதிகமாக எடுத்துக்கணும். நல்லா நான் இவ்வளோ பூண்டு உளிச்சு எடுத்துக்கிட்டேன். சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு பாதி பூண்டு தட்டியும் பாதி பூண்டு முழுசாகவும் எண்ணெயில் வதக்கி செய்ய போகிறேங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. வடசட்டி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிச்சோடனே வெந்தயம் போட்டுக்கலாங்க. வரமிளகாய் 2 போட்டுக்கலாங்க. வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே முழு பூண்டு போட்டுக்கலாங்க. பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூளோட லைட்டாக அந்த பச்சை மணம் மாறணும். பூண்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. நல்லெண்ணெய் தாங்க அதை ஊற்றி செய்யணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு பாருங்கள் நல்லா அப்படியே பொரிஞ்சு வெந்து வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ பாதி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன். நல்லா சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திட்டா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயம் குயிக்காக வதக்கணுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கணும். உப்பு சேர்த்தி வதக்கிக்கலாம். இதுக்கு வந்துங்க இப்போ நான் 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அப்படியே கையில் பிசைஞ்ச மாதிரி தாங்க நான் இப்படி போடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணுங்கள். 2 தக்காளி அப்படியே கையில் பிசைஞ்ச மாதிரி விட்டு இது நானும் இது நல்லா வதக்கலாங்க. நல்லா வதக்கிக்கிட்டு இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்ம அரைச்சி விடுறத விட இப்படி கையில் பிசைஞ்சு விடுங்க. கட் பண்ணி சேர்த்தாமல் இப்படி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தூளுங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான போட்டுக்கோங்க. இது சாம்பார் தூளுங்க. எல்லாமே அடுப்பு சிம்மில் வச்சுட்டுங்க நல்லா வதக்கிக்கணும். அந்த பொடியோட மனம் மாறணுங்க. தீயை விட்டுறாதீங்க. போதும். இந்த அளவுக்கு வதங்கினோடனே நான் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்துட்டுங்க. கல்லுப்பு சேர்த்திக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா புளியோட பச்சை மணம் மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா மூடி வைக்கலாம். நல்லா வெந்து வரட்டுங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் வெந்து வரட்டுங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டி வரணும். கொஞ்சம் எடுத்து அப்படியே கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் அடி பிடிச்சிக்கூடாது. கிளறி விட்டுக்கணும். அப்பப்போ செக் பண்ணிக்கணும். மறுபடியும் கொஞ்சம் அப்படியே மூடி வைக்கலாம். கொஞ்சம் வெந்து வரட்டும். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள் இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு பூண்டு குழம்பு நம்ம 1 வீக் வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர போல் செஞ்சிங்கன்னா தான் கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்துங்க கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திக்கணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எப்பவும் எனக்கு இதே போல் வேணும். பூண்டு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க லாஸ்ட்டாக. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.